கடவுளே, நான் மனசார யாரும் கெட்டு போகணும்னு நினைச்சதில்ல. என் மனசு நிறைஞ்சு எந்த குடும்பமும் கெட்டு போகணும், கெட்ட சீரழிஞ்சு போகணும்னு நான் யாருக்கும் கெடுதியும் நினைச்சதில்ல. ஆனா நான் உசுரா நினைச்சிருந்த என் புருஷனையும் என் பிள்ளைகளையும் என்கிட்ட இருந்து இப்படி பறிச்சிட்டியே கடவுளே. அவங்கள விட்டு என்னைய இப்படி பிரிச்சு நான் எங்க போறதுனே தெரியாம இப்படி என்னைய வச்சுட்டியே கடவுளே. அன்னைக்கிளி, நீ எங்கம்மா போன? என்னை நம்பி இந்த வீட்டுக்கு வந்து அம்மா உன்னை இப்படி நான் தொலைச்சிட்டு நிக்கிறேன் அம்மா. ஐயோ அன்னைக்கிளி, அம்மா பேச்சையும் மீற முடியாம உன்னையும் தடுக்க முடியாம இப்படி நிக்கிறேனம்மா பாவியா. என்னைய மன்னிச்சிருமா அன்னைக்கிளி. அன்னைக்கிளி, நீ எங்க போன? இந்த மாமா விட்டு நீ கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டேயேம்மா. அன்னைக்கிளி, நீ எங்க இருந்தாலும் வந்துருமா மாமாவை தேடி. கடவுளே, நீ இருக்கிறது உண்மையா இருந்தா இன்னைக்கே எப்படியாவது என் குடும்பத்தோட என்னைய சேர்த்து வச்சிருப்பா. என் குடும்பத்தை தந்து என்னைய பிரிக்காத. என்னைய எப்படியாவது சேர்த்து வச்சிருப்பா. உனக்கு கோடி புண்ணியமா போயிடும். ஹலோ, யார் பேசுறது? நீங்க தீபாவோட அம்மா தானே? ஆமாம், சொல்லுங்க சொல்லுங்க, நான் தீபாவோட அம்மா தான். நான் தீபாவோட கிளாஸ் மிஸ் பேசுகிறேன். உங்கள் மக ஏஜ் அட்டன் பண்ணிட்டா, வந்து உடனே கூட்டு போயிருங்க வீட்டுக்கு. என்ன மேடம் சொல்கிறீங்க? என் மக தீபாவா ஏஜ் அட்டன் பண்ணிட்டா? மேடம், அப்படியே அவளை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குங்க மேடம். உடனே இப்போ கிளம்பி வந்துடுறோம் மேடம். மேடம், கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குங்க மேடம். இப்பயே உடனே கிளம்பி வந்துடுறோம் மேடம். சரி, நீங்கள் கிளம்பி வாங்க. பிள்ளைய பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் வரந்தட்டிக்கு நான் பொறுப்பாக பார்த்துக்கிறேன். சரி, நீங்கள் கிளம்பி வாங்க, நான் வச்சிடுறேன். சரிங்க மேடம், இப்பயே கிளம்பி வந்துடுறோம் மேடம். கடவுளே, திக்கற்றவங்களுக்கு தெய்வம் தான் துணைன்னு சொல்லுவாங்க. என் குடும்பத்தோடு போய் நான் சேர்றதுக்கு எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டிட்டப்பா. உனக்கு கோடா கோடி நன்றி சொல்லிக்கிறேன்ப்பா. ஐயோ, இப்பயே போய் என் மாமாட்ட இதை சொல்லணும். மாமா, அந்த வந்துட்டேன் மாமா. மாமா மாமா மாமா. அன்னைக்கிளி, அன்னைக்கிளி, நீ வந்துட்டியாம்மா? அன்னைக்கிளி, நீ எங்கம்மா போன? அன்னைக்கிளி, அம்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு இந்த மாமாவையே தூக்கி போட்டு போயிட்டியம்மா. மாமா, அழுகாதீங்க மாமா. இப்போ நம்ம அழுக வேண்டிய நேரம் இல்லை, நம்ம ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய நேரம் மாமா. மாமா, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்ல போறேன் மாமா. அன்னைக்கிளி, என்னம்மா சொல்ற? சொல்றேன் மாமா, சொல்றேன். உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்றேன் மாமா. என்னடி அப்படி சந்தோஷமான செய்தியை சொல்ல போற? நீ வீட்டை விட்டு போனதாண்டி எங்க எல்லாருக்கும் சந்தோஷமான செய்தி. இப்போ எதுக்கடி வீட்டுக்கு வந்த? என்ன, வீட்டை விட்டு போனவா திரும்பி வந்துட்டா? அத்தை, ஒரு சந்தோஷமான செய்தித்த. அதை கேட்டா நீங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க த. அம்மா, அன்னைக்கிளி வந்து இதை தாம்மா சொல்லிக்கிட்டு இருக்கா. அம்மா இருங்கம்மா, அவட்ட என்னன்னு கேட்போம். அதுக்குள்ளேயும் அவளை வீட்டை விட்டு போ, வீட்டை விட்டு போன்னு சொல்றதுலேயே குறியா இருக்காதீங்கம்மா. இருங்கம்மா, அவட்ட என்னன்னு கேட்போம். அன்னைக்கிளி, என்னம்மா அது சந்தோஷமான செய்தி சொல்லுமா? மாமா, மாமா, நம்ம பொண்ணு தீபா பெரிய மனுஷி ஆயிட்டா மாமா. என்னடி சொல்ற? உனக்கு எப்படி தெரியும்? ஆமாம்மா அன்னைக்கிளி, உனக்கு எப்படிமா தெரியும்? மாமா, அந்த மிஸ்ஸிட்ட என் நம்பர் இருக்கு மாமா. போன தடவை பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சிருந்தப்பயே கேட்டு வாங்கிக்கிட்டாங்க மாமா. அவங்க தான் இன்னைக்கு ஃபோன் போட்டு இப்போ சொன்னாங்க மாமா. அடியே அன்னைக்கிளி, என் பேத்தி எப்போ வயசுக்கு வந்தாலாம்? நேரத்தை டீச்சரை குறிச்சு வைக்க சொன்னியா? ஐயோ அத்தை, நீங்க சொல்ல வந்தே எனக்கு ஞாபகம் வருது அத்தை. பதட்டத்தில் நான் எதுவுமே கேட்கலையே அத்தை. அத்தை, நான் போய் என்ன டைம் என்ன ஏதுன்னு நான் கேட்டுறேன் அத்தை. சரி சரி, இங்கே பேசிக்கிட்டே நிற்காதீங்க. என் வீட்டு மகாலட்சுமி பெரிய மனசி ஆயிருக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இலே இலே, மலை மாடு போல நிற்கிறான் பாரு. சே, இந்த குந்தாணி வீட்டை விட்டு போயிட்டான்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இப்போ போய் அந்த பிள்ளை பெரிய மனசி ஆகணும். இங்கே பாரு, பேத்திய வயசுக்கு வந்துட்டான்னு சொல்லி தெரிஞ்ச உடனே மர்ம மேலே இருந்த கோவமெல்லாம் போய் பல்ல கட்டிக்கிட்டு எப்படி நிற்கிதுன்னு பாரு. இனி இந்த குந்தாணியை வீட்டை விட்டு விரட்ட முடியுமா? சே, என் கனவெல்லாம் நாசமாக போச்சு. டேய் தங்கராசு, தங்கராசு பாரு, பிள்ளையே வயசுக்கு வந்துட்டா. இன்னும் பொண்டாட்டியை குறு குறு குறுக்குன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். ஏலே, காதில் விழுகுதா இல்லையாடா? அன்னைக்கு போய் என் பேத்தியாவா பத்திரமா கூட்டு வாங்கடா. சீக்கிரம் கிளம்புங்கடா. சரிங்கம்மா, இப்பயே கிளம்பிடுறோம்மா. அன்னைக்கிளி, வாமா போய் பிள்ளைய கூட்டு வந்துடலாம். சரிங்க மாமா, வாங்க போவோம். அடியே மல்லிகா, உன் மருமக வயசுக்கு வந்துட்டாலாம் முடி? கேட்டேன். நீ பேசிக்கிட்டு இருக்கப்ப நான் அப்போதே வந்துட்டேன், எல்லாத்தையும் கேட்டேன்.
என்னடி ஓ முகத்துல ஒரு சந்தோஷம் கூட தெரியல. இந்த வீட்டு வாரிசு பெரிய மனுஷி ஆயிட்டான்னு சொல்றேன், கொஞ்சம் கூட சந்தோஷப்படாம நிக்கிற. ஏமா அதுக்குன்னு என்னைய டான்ஸா ஆட சொல்ற? வாமா போய் வேலையை பார்ப்போம். சரி சரி, உன்கிட்ட பேசிக்கிட்டு என் டயத்தை வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. எனக்கு ரொம்ப வேலை கிடக்கு, தள்ளு வழியை விடு. என் தங்கமே தீபா. அம்மா. சரிங்க, கூட்டு போங்க. இன்றைக்கி தான் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்குது. அடுத்தடுத்து இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் பாடம் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். பிள்ளைய வயசுக்கு வந்துட்டா படிக்கக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. வீட்டில் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு புத்தகத்தை எடுத்து படிக்க சொல்லுங்கள். அப்புறம் அவள் ஃப்ரெண்ட்ஸுகிட்ட அன்னன்னைக்கு பாடம் என்னென்ன நடத்திருக்கோம் என்ன ஏதுன்னு கேட்டு படிக்க சொல்லுங்கள். அப்புறம் ரொம்ப நாளைக்கு வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஒரு 5-6 நாள் கழித்து ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்ருங்க. சரிங்க மேடம். தீபா வாமா வீட்டுக்கு போகலாம். என்னங்க என்னங்க பிள்ளைய பார்த்துக்கிட்டே நிற்கிறீங்க? அன்னைக்கிலே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. என்ன பேசுறது என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலம்மா. பிள்ளைய கூட்டு வாம்மா, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். சரிங்கங்க போகலாம். வந்துட்டியாம்மா என் தங்கம், என் மகாலட்சுமி, இந்த வீட்டில் பிறந்த மகாலட்சுமி. அப்பா எனக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் பேத்தியை பார்த்த உடனே. மல்லிகா மல்லிகா எங்கடி இருக்க? வாடி இங்க. அம்மா என்னம்மா கூப்பிட்டீங்களா? ஏடி என் பேத்தியாவை ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வந்தாச்சு, இன்னும் நீ ஒதுங்கி ஒதுங்கி நின்றுக்கிட்டு இருக்க. என்ன ஏதுன்னு என் பேத்தியாவை கவனிடி. அம்மா எனக்கெல்லாம் என்ன செய்யறதுனே தெரியாது, என்ன செய்யணும்னு சொல்லுங்க நான் செய்கிறேன். அதுக்கு ஏன் நீ மூஞ்சி இப்படி சிடுசிடுன்னு வச்சுக்கிட்டு பேசுற? வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடந்திருக்குது, ஏன் நீ இப்படி இருக்க? நீ எல்லாம் உன்னை திருத்தவே முடியாதாடி. அம்மா தொணன்னு பேசுறதை விட்டுட்டு என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்கம்மா. அன்னைக்கிலே நீ ஒரு நிமிஷம் வெளியே நில்லுமா. பாப்பாக்கு அத்தைக்காரிய துணியெல்லாம் மாற்றி விட்டு என்ன ஏதுன்னு பார்க்கட்டுமா? சரிங்க அத்தை. மாமா நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா மாமா? உங்களை காணோன்னு வீடு முழுக்க தேடிட்டே இருக்கேன் மாமா. அன்னைக்கிலே தீபா பெரிய பொண்ணு ஆயிட்டான்னு உங்கள் அண்ணனுக்கு மறக்காமல் ஃபோன் போட்டு சொல்லிடணுமா. உடனே இப்பயே சொல்லிடணுமா. அதுக்கப்புறம் என்னைக்கு தலைக்கு தண்ணி ஊற்றணுன்னு அம்மாட்ட கேட்டு முடிவு பண்ணிடணுமா. அப்புறம் அந்த உள்ளூரில் எல்லாருக்கும் வேற சொல்லணும். அதான் சிம்பிளாக வைக்கிறதா இல்லை மண்டபம் பிடிச்சி செய்கிறதான்ட்டு யோசித்துக்கிட்டே இருக்கேம்மா. கைகால் வேற ஓடவே மாட்டுதுமா. என்ன செய்கிறதுனே தெரியல அன்னைக்கிளி. மாமா பின்ன எங்கள் அண்ணனுக்கு சொல்லாமல் இருக்க முடியுமா? எங்கள் அண்ணனுக்கு தான் மாமா ஃபஸ்ட்டு ஃபோன் போட்டு சொல்லணும். சரிம்மா அன்னைக்கிலே இந்த அம்மாட்ட பேசிட்டு இப்பயே அம்மாவும் நானுமே ஃபோன் போட்டு சொல்லிடுறோம் உங்கள் அண்ணனுக்கு. சரிங்க மாமா. வீடியோ பார்க்கும் முறவுகளே, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. புதுசாக வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்து என்னோடய பொண்ணோட விசேஷம்லாம் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோக்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நல்லபடியாக போகும். அதனால் மிஸ் பண்ணாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோவை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஆமாம் உறவுகளே, அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.